அண்ணாமலை, மறுபடியும் மனோஜ், இந்த 3 பேருமே ஸ்டார் கேண்டிடேட் தான். தெரியல, 1 லட்சம் ஓட்டு போயிட்டுங்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு, ஒரு எம்பி தொகுதிக்கு 1 லட்சம் போன்னு போச்சுன்னா பெரிய டிசென்டிவ். பிஜேபி எப்படி வெளிப்படையாக சொல்லி மதவாதத்தை தூண்டுகிறதோ அதை விட மோசமாக ஒரு காலத்தில் காங்கிரஸும் இருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருக்கிற ஆதரவான கட்சியெல்லாம் இப்போ நாட்டில் போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது என்ன இஷ்யூன்னு சொல்லுங்களேன். இப்போ அந்த அம்மா நம்ம தமிழிசை சொல்லுது தியாகத்தின் வெளிப்பாடு. கெஜ்ரிவால் வந்து டைரக்டா இன்வால்வ் கிடையாது. கெஜ்ரிவால் உள்ளதுக்கு வச்சுருக்கா. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் இன்றைய கள நிலவரத்தை பற்றி பார்ப்போம் வாருங்கள். சார் வணக்கம் சுபியான் சார். சார் வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு சார். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் முடிஞ்சுன்னா எலெக்ஷன் இங்கே தான் முடிஞ்சிருக்கு. ஆமாம், அது முதல் கட்டம் இது. ஆமாம், 26 கட்டம் இருக்கு. 26ஆம் தேதி 7ஆம் தேதி மே மாசத்துல சார் தொடர்ந்து போகும். வேற என்ன செய்திகள்? வாக்குப்பதிவு என்ன சார் இப்படி ஒரே குளறுபடியா இருக்கு? என்ன குளறுபடிங்கிறீங்க? குறைவா இருக்குங்கிறீங்களா, கூட இருக்குங்கிறீங்களா? குறைவாக இருக்கு. தமிழக தேர்தல் கமிஷனர் ஒரு இது கொடுக்குறாங்க, மேலே இருக்க ஒரு பர்சன்டேஜ் இப்படி கொலாப்ஸ் நடந்திருக்கு. என்னதான் நடந்தது சார்? கொலாப்ஸ்னா கடைசியில் 69.46ங்கிறத ராத்திரி 12 மணிக்கு மேலே அறிவிச்சாங்க. 7 மணிக்கு அது 72ன்னு சொல்லப்பட்டது. ஆமாம், அதை விட இன்னும் அதிகமாகும்ட்டு எல்லாருமே கணக்கு போட்டாங்க சார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில இடங்களில் வந்து முடிவுகள் வருவதற்கு முன்ன பின்ன ஆச்சுன்னு ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்கிறாங்க. ஆமாம், அது கம்ப்யூட்டரில் ஏற்றி அது டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுன்றாரு. பொதுவாக வந்து இந்த 69.46ங்கிறது வந்து ஒரு ஆவரேஜான விஷயம் தான். 70% வச்சுக்கிடுவோமே. 69.69.46ங்கிறது ஒரு ஆவரேஜ் தான், 70. ஆனால் முந்தைய காலகட்டத்தை பார்க்கும்போது இப்போ குறைஞ்சிருக்கிறதுக்கு. ஆமாம் சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004 இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் சார் வந்திருக்கு. 72 அதுக்குள்ள 71 72 அதே மாதிரி இருந்து இந்த வாட்டி 2% கிட்ட குறைஞ்சு போயிருக்கேன் சார். ஆனால் இப்போ இதில் 4 கூட்டணிகள் இருப்பதனால தான் இந்த வாக்காது வந்திருக்கு. இப்போ சீமான் நிற்கிறாரு, திமுக தலைமையிலான கூட்டணி, பிஜேபி. இப்போ ஒவ்வொருத்தரும் போடுறவங்க 4 பேருக்கு போடுறதுனால தான் இந்த அளவுக்காக வந்திருக்கு. 2 கட்சி கூட்டணிலாம் நின்னா இவ்வளோ வராதுங்கிறாங்க. ரொம்ப இல்லை சார், இது விட அதிகமாக வந்திருக்குன்ட்டு. ஏன்னா அவங்க ஆளுங்களை இட்டு வந்திருப்பாங்கன்ட்டு எதிர்பார்த்தாங்க சார். பார்த்தாங்க. என்னமோ மக்கள்கிட்ட என்னென்னா, இப்போ ஒரு அவமானகரமான செய்தியில் வேங்கவாயிலையும் சரி, பரந்தூர்லேயும் சரி, அப்புறமா புதுக்கோட்டை பக்கத்தில் இன்னொரு ஏதோ ஒரு கிராமம், இந்த 3 பக்கத்துலையுமே 1000 ஓட்டுக்கு வீடுகள்லாம் ஓட்டு போட மறுத்துருக்குறாங்க. இல்லை சார், நிறைய இடத்துல பாக்கெட் பண்ணி இருக்காங்க. ஏன்னா அடிப்படை உரிமையே இல்லைன்றாங்க. இப்போ நம்ம மத்திய சென்னையா தென் சென்னையில் அந்த அம்மா தமிழச்சி தங்கப்பாண்டி நிற்க. ஆமாம், தென் சென்னை. அது முன்னகிட்ட 3 ஸ்டார் வேட்பாளர். அவன் நிற்க என்னத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கும், இனி அடுத்த 5 வருஷம் கழிச்சு வரும். ஆமாம், வேற என்ன செய்யுது? ஆமாம், என்ன ஒன்று செய்யுது என்னன்னா, அந்த எம்பிக்களுடைய நிவாரண நிதியில இருந்து வரக்கூடிய அந்த ஃபண்டை மட்டும் ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி கட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். இல்லை இல்லை, அது நம்மளுடைய தமிழகத்துடைய இது சார். மத்தியில் ஆளுங்கட்சி இருக்கு, இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எம்பி அனுப்பிச்சது நம்மளுக்கு அதுக்கான சார். அதாவது நல்லா கவனிச்சுக்கிடுங்க சார். மக்களோடு மக்கள் இணைந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு அவர்களுடைய சுய துன்பங்கள் இன்பங்களில் பங்கு பெறக்கூடிய சாமானியர்கள் தான் மக்கள் பிரதிநிதியாக வரும் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு தோழர் நல்ல கண்ணு மாதிரி ஆட்கள், இப்போ கம்யூனிஸ்ட்லாம் பார்க்காதீங்க, கிராமப்புறங்களில் ஏழைகளோடு பழகுறாங்க, நல்லது கெட்டதுக்கு போகிறாங்க. அவங்க தான் எம்பிக்கள் எம்எல்ஏக்களாக இருக்க முடியும். இவங்கெல்லாம் நான் பொதுவாக சொல்கிறேன், எல்லாருமே டெல்லியினுடைய ஒரு மிகப்பெரிய இன்பங்களை அனுபவிக்கிறதும், அங்கே போய் தங்குறதும், ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக போகிறதும். வேறு மக்களுக்கு வழி இல்லை. எல்லா கட்சியும் தான், இது திமுக அதிமுக பிஜேபின்னு இல்லை. இந்த மாதிரி ஏழைகளுக்காக உழைக்கக்கூடிய மக்கள், சாதாரணமாக ஒருத்தன் தொகுதியில் யாருக்கு என்ன பாதிப்பு உடனே போகிறதுலாம் இப்போ யாருக்கு கிடையாது. அந்த இதில் சார் முன்னோடு இவ்வளோ குறைக்கிறதுக்கு காரணம் தமிழகத்தில் இருக்க ஊடகங்களும் திமுக ஆதரவு பத்திரிகையாளர் செஞ்ச குளறுபடி தான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் திமுக தான் அதிக இடத்துல ஜெயிக்க போகுது, அதே இடத்துல ஜெயிக்க போகுது அப்படி விதைச்சி மக்கள் மனசில் ஆழமாக ஊண்டிட்டாங்க. சரி, எப்படி இருந்தாலும் இவங்க தான் வரப்போகிறாங்க, நம்ம என்ன போட்டு கிழிக்க போகிறோம்ட்டு. அதனால் ஒரு கடைசியாக கிடைச்ச தகவலின்படி ஒரு 35 தொகுதிகள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபார்வர்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. 4 தொகுதிகளில் வந்து போட்டிகள் இருந்தாலும் கூட யாரும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறாங்க. இப்படி பல மாதிரி எழுதுகிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்?
சார் நீங்க அப்படி சொல்றீங்க. இல்லை நான் சொல்கிறேன்னா வரக்கூடிய கருத்து. இன்னொரு ஒருத்தங்க 20 தொகுதி டிஎம்கேவும் 10 பிஜேபியும் அதிமுக வரும்ட்டு அப்படியும் ஒரு இது இல்லை சொல்றாங்க அது வந்து டெல்லியிலேருந்து நம்ம ஒரு ராஜகோபாலன் பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு சைடு பேசுகிறவங்களும் பேச வேண்டியதில்லை, மொத்தமாக பார்க்கும்போது டிஎம்கே வந்து எஜ்ஜி தமிழ்நாட்டில். சார் அதுதான் சார். ஆனால் அது வந்து இது வரல. அதே மாதிரி தான் டெல்லியிலையும் விதைக்கிறாங்க. இப்போ 370க்கு என்ன ஆதாரம்? அதான் அதேதான் இங்க எப்படி இதுவோ அதே மாதிரி டெல்லியில நார்த்லயே அதே மாதிரி தான் பிஜேபி அதே மாதிரி தான் இந்த தமிழ்நாட்டில் ஜெயிப்பாங்கிறத ஏஎன்ஐயும் சொல்லுது. இப்படித்தான் போயிட்டு இருக்கு. அதாவது டிஎம்கே தான் தமிழ்நாட்டில் வெல்லுவாங்கங்கிறத ஒரு அப்படியே ஒரு உருவாக்கப்பட்டு விட்டது. சரி, அது பரவாயில்ல, அது உருவாக்கப்பட்டாலும் போனாலும். ஆனால் அதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிவு வந்தவொடனே 3 பேர் வந்து தனது அவநம்பிக்கையை வெளியிட்டாங்க. அதில் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, மறுபடியும் மனோஜ், இந்த 3 பேருமே ஸ்டார் கேண்டிடேட் தான். ஆமாம் சார், கரெக்டு தான். ஆனால் ஏன் வெளியிட்டாங்கங்கிறது தெரியல. 1 லட்சம் ஓட்டு போயிட்டுங்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு, ஒரு எம்பி தொகுதிக்கு 1 லட்சம் போன்னு போச்சுன்னா பெரிய டிசென்டிவ் உருவாயிரும். சார் இது வந்து கட்சி மேலே தவறா இல்லை தேர்தல் ஆணையத்து மேலே தவறா சார் நான் கேட்குறேன். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னையே ஓட் லெட்டர்ஸ் விட்டுறாங்க. அந்தந்த கட்சிக்காரங்க பார்ப்பாங்கல்ல, இதில் யார் இருக்காங்க ஏது இருக்காங்க அந்தந்த இதுக்கு தெரியும்ல. இதில் வந்து டிஎம்கே கிட்ட மற்ற கட்சி பூத்துக்காரங்க விலைக்கு போயிட்டாங்களா? இப்போ ஏன்னா இல்லை நமக்கு இப்பயே எடுத்துங்க சார், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருந்தால் ஹஸ்பண்ட் இருக்கு ஒய்ஃபுக்கு இல்லை, செத்தவங்களுக்கு இருக்கு உயிரோடு இருக்கு இல்லை. அதுக்கு பொறுப்பு யாரு? அது வந்து இப்போ கட்சிக்காரங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து வி ஷுட் நாட், நம்ம வந்து கட்சியை குறை சொல்ல முடியாது. ஏன்னா கேட்கக்கூடிய தகுதி யார்கிட்ட இருக்குன்னா தேர்தல் கமிஷன் தானே இருக்கு சார். தேர்தல் கமிஷன் இருக்கு. இல்லை இப்போ அவங்க பண்ணுவாங்க. இப்போ எங்க இல்லை சார் இன்னொன்று சார், டோர் டு டோர் இதை செக் பண்ணாங்களா? ஆமாம், யார் பண்ணணும்? யாரும் இல்லை, தேர்தல் கமிஷன் தான். தேர்தல் கமிஷன் அது யார் பண்ணணும்? அது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க ஸ்டாஃப் தான் செக் பண்ணணும் சார். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். தேர்தல் கமிஷனா அவங்களுக்கான ஒர்க்கர்ஸ் யாரு? ஆமா, ஸ்டேட் கவர்மெண்ட் உடையது தானே. அதை வந்து கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு யார் இருக்கு? அதாவது ஹேஸ் டு ரெஸ்பான்ஸ் ஒன்லி அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் தேர்தல் கமிஷன். If I have some doubt, how can I clarify it? We should contact the concerned authority. They must come and forward what I ask you. நான் கேட்கறதுக்கு எனது டவுட்டுக்கு வந்து behalf of the representative of election commission should have a responsibility. இதில் எலெக்ஷன் கமிஷன் மேலே மொத்தப்படி அவங்க மேலே போட முடியாது சார். சரி, ஏன்னா நம்மளுக்கு ஓட்டு லிஸ்ட் வைக்கிறாங்க, பார்வைக்கு வைக்கிறாங்க, நம்மளுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுமா இல்லையா? கண்டிப்பாக. இதுவும் ஒரு இது சார். சரி, இது ஒன்று. இந்த எலெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வச்சிருக்காங்க. ஆமாம், அது ஒரு அது ஒன்று. சாட்டர்டே ஃப்ரைடே வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆமாம், அது ஏன்? ஏன்னா 3 நாள் லீவ் வருது சார், அதனால அவங்க போயிடுறாங்க. எல்லாரும் லீவுனா ஊருக்கு போயிடுவாங்க. ஆமாம், ஊருக்கு போயிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து டிஸ்பிளேஸ் ஃப்ரம் தி சிட்டி. ஏன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு வெக்கேட் போகிறது, அங்கே இருந்து இங்கே வர்றது. ஆமாம் சார். அதனால ஒரு 5% குறைஞ்சா கூட 74%, 75 வர்றது 69 ஆயிட்டு. சார் இப்போ யாருக்கு இது லாபம் யாருக்கு நஷ்டம்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதை நம்ம அடுத்த சார் இது ஒரு இது வந்து என்ன தெரியுமா நடந்தது 2011 அசம்பிளி எலெக்ஷன்ல. ஏன்னா அப்போ வந்து ஏடிஎம்கே கூட விஜயகாந்த் கூட்டணி இருந்தது. அப்போ வந்து ஒரு பேச்சு பொருளாக இருந்தது, திமுக தோத்துப்படுன்ட்டு. அப்போ வந்து இதே இந்தியா டுடே வச்சு எலெக்ஷன் காண்ட் ஆஃப் கோடு இருந்தால் கூட அவங்க எக்ஸிட் போல விட்டு டிஎம்கே தான் திருப்பி ஜெயிக்க போகிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. அதே மாதிரி இல்லை, இப்போ என்ன பிம்பத்தை உருவாக்குனாலும் வாக்கு எண்ணிக்கை மட்டும்தான் டிசைட் பண்ண போகுது. ஆமாம் சார். இப்போ உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவில் எப்படி வந்திருக்கு, மோடி 370ன்னு சொல்லப்படுது. ஆமாம், 370க்கு சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த பிம்பத்தை வந்து மக்கள்கிட்ட பதிய வைக்கணும். பதிய வச்சு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயந்தான் அந்த விவகாரம், மோடியினுடைய அது விவகாரம். ஆனால் உண்மையிலே அவங்களுடைய கவலை என்னன்னா, அந்த 302 303 எடுத்தால் போதும் அப்படிங்கிறது தான் வெற்றிக்கான இலக்கு. அதற்கான போராட்டமும் அதற்கான சில விஷயங்கள் நடக்குது. அரசியல் கட்சிகள் மேனிப்புலேட் பண்ணுறது எல்லா இடத்துலையும் நடக்கும். அதில் திமுகவும் குறைவானவர்கள்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே பிஜேபியும் குறைவான. சார் திமுக என்ன சார் தேர்தலில் இது பிரச்சாரம் பண்ணது, இதுதான் லாஸ்ட் எங்களுக்கு வாக்களிங்க, இல்லைன்னா இந்தியாவில் ஜனநாயகமே இருக்காதுன்னு சொன்னாங்க. அது எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கு. இல்லை, குறிப்பாக திமுக சொல்லிச்சு. அப்படி இருக்கிறப்ப வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குமா
அது ஒரு இது இல்ல சார். இப்போ வாக்குப்பதிவு பெரிய பெரிய லெவலில் கூடலையா சார்? நேற்று மூத்த பத்திரிகையாளர் சுமந்த் சி ராமன், அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர் தனது ட்விட்டரில் தளத்தில் போடுறாரு, இந்த சுமந்த் சி ராமனை நம்ம குறிப்பிட்டு ஒரு இதில் பேசுகிறோம் அப்படின்னா அரசியல் விமர்சகர்களாக சில பார்வைகள் நல்ல சிந்தனைகளை நம்ம பதிவு செய்யணும். இந்த எலெக்ஷனுடைய முடிவு வந்து உலகமே எதிர்பார்க்கிற முடிவு. ஏன்னா தட் இஸ் அ வார் இன் பிட்வீன், எலக்ட்ரல் வார் இன் பிட்வீன் டெமோக்ரஸி வெர்சஸ் ஜிண்டோயிசம், டெமோக்ரஸி வெர்சஸ் நேஷனலிசம், டெமோக்ரஸி வெர்சஸ் கன்சர்வேட்டிசம். மென்ஷன் இட் செல்ஃப். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா மோடி நேற்று ஒரு இடத்துல பேசுகிறார். இது ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சா அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். பொதுவாக பிஜேபியின் மீது மதவாத முத்திரைகள் குத்தப்பட்டிருக்கிறது சார். அவங்க எப்பயும் இந்துத்துவ அவங்க ஓப்பன் மதவாத முத்திரை குத்தப்பட்டதுன்னா அது தப்பு இல்லை. அது வந்து அவங்களுக்கு அந்த லாபம் கிடைக்குது, அது செய்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இது வரைக்கும் ஹிந்துத்துவா கீழே இருந்து ஒருத்தன் பேசிக்கிறது அது பிரச்சனை அல்ல. இந்தியாவுடைய உலகத் தலைவராக அறிமுகமான இது உடனே அமெரிக்காவெல்லாம் கண்காணிக்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டளித்தால் அது இஸ்லாமியர்களுக்கு அதைத்தான் சொல்லுவார். டைரக்டா முசல்மான் அப்படிங்கிறார். ஆமா, சொல்லிட்டு அவர்கள் உங்களுடைய வளங்களையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் சிதைத்து விடுவார்கள். ஆமா, அப்படிதான் இந்தியா கூட்டணியுடைய மேனிஃபெஸ்டோ அப்படிதான் இருக்கு. மன்மோகன் சிங் அப்படிதான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபில்ட்ரேஷன், ஊடுருவினார்கள் அப்படிங்கிற ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிறார். ரெண்டா சொல்றேன், ஊடுருவல்காரர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள். இந்தியாவுடைய உங்களுடைய உழைப்பும் வளமும் முஸ்லிம்களால் சுட்டப்படும். இப்ப இதை விட ஒரு மதவாத கருத்தை நம்ம சொல்ல முடியுமா? சரி சார். நீங்க இது சொல்றீங்க, இந்தியா கூட்டணி என்ன சொல்லுது? மைனாரிட்டி ஓட்டுக்கோசம் அவங்க எதுகாலமும் செய்வாங்க. எந்த கண்ட்ரியாவது எந்த மைனாரிட்டி டாமினேட் பண்ணுதா மெஜாரிட்டி டாமினேட் பண்ணுதா நீங்க சொல்லுங்க சார். எந்த கண்ட்ரியாவது சொல்லுங்க. அது அமெரிக்கா இருந்தா சரி, இங்கிலாண்டா இருந்தா மைனாரிட்டி மெஜாரிட்டி எதுதான்? மெஜாரிட்டி தான். ஆமா, ஆனா இங்க வந்து மைனாரிட்டி தான் இங்க மெஜாரிட்டியா இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் வித்தவுட் மைனாரிட்டி வித்தவுட் மெஜாரிட்டி பேசிக்க சொல்ல வரேன். எல்லாமே ஓட் பேங்க். ஆனா இப்ப என்ன இந்தியா கூட்டணியில மைனாரிட்டிக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து சொல்லியிருக்காங்க. அதை சொன்னால் தானே தெரியும். இப்போ இவர் ஓப்பனாக வந்து நாங்கள் வந்து முஸ்லீம்கள் இந்தியாவுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேஷன் ஆனவங்க நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும். ஆமாம் சார். அதனால தான் குட்டிக்கண்ணத்தை நம்ம பேசுகிறோம். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும். ஆமாம் சார். இந்த இன்ஃபில்ட்ரேஷனால இந்தியாவுடைய இந்துக்களுடைய வளங்களெல்லாம் சுரண்டுறாங்க, இந்தியாவுடைய உங்களுடைய வாழ்வாதாரங்கள் போயிடுது, அதிகமாக குழந்தைகள்னு சாதாரணமாக லோக்கலில் உள்ள இந்துத்துவா கட்சியில் இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் பேசினா பரவாயில்ல, பேசுறது உலகத் தலைவராக புகழப்பட்ட மோடி. அப்போ உலகம் இதை கண்காணிக்கிறது சார். தேர்தல் வந்துட்டு ஒரு வெற்றி தான் சார். அவர் நான் என்ன தெரியுமா, அவங்க கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது. இல்ல தட் கைண்ட் ஆஃப் இல்ல அப்படி இல்ல, இதுவும் கொள்கை கோட்பாடு இல்லைன்னா அது மக்கள் சிந்திக்கணும். தட் கைண்ட் ஆஃப் the worst derogatory statement was being made by the Prime Minister of India. பட் இப்போ ஹிடனா பேசுவாங்க, அதில் வேற விவகாரம். ஆனால் ஓப்பனாக லாஸ்ட் மூமெண்ட்டில் ரெண்டாவது கட்ட பிரச்சாரத்தில் ஒரு பிரதமர் விஷத்தை கக்குகிறார் அல்லது மதவாதத்தை தூண்டுகிறார் என்பது அதைத்தான் சுமந்த் சி ராமன் குறிப்பிடுகிறார். இது மிக மோசமான ஒரு செயல்பாடு. அதே ப. சிதம்பரம் கேரளால போயிட்டு சிஏஏ நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து சிஏஏ எடுத்துருவோம்ன்றாங்க. இல்ல அது பிரச்சனை இல்ல, அதுவும் மதவாதம் தான். அது மதவாதம் தானே நான் கேட்கிறேன். இப்போ என்ன கேள்விப்படுது, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு பிரிவு 14, அரசியலமைப்பு பிரிவு 15, அரசியலமைப்பு 25 என்ன சொல்லுது? those who the citizen of the people, they have a right to follow and profess and propagate their own right. அவர்கள் இந்தியாவில் விரும்பக்கூடிய சனாதனமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ ஜிகே தாங்கள் விரும்பும் இதை புறப்பண்ட பண்ணலான்னு சொல்லுது. ஆனால் எந்த இடத்திலும் இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது? மதம் என்றோ சொல்லக்கூடாது, ஜாதின்னு சொல்லக்கூடாது. அப்போ அங்கேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணோம். அப்படிதான் அரசியலமைப்பு சொல்லுது. ஒரு செக்ஷன் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும், சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் கொண்டு வாருங்கள். இட் இஸ் ஃபார் ஆல். இது இந்திய மக்களுக்கு. ஆனால் அங்கே பிராமணர்கள் என்றோ சத்திரியர்கள் என்றோ வைசியர்கள் என்றோ சூத்திரர்கள் என்றோ பறையர்கள் என்றோ பல்லர்கள் என்றோ இஸ்லாமியர்கள் என்றோ பிராமணர்கள் குறிப்பிடக்கூடாது. ஆனால் இங்கே இந்த சட்டத்தில் என்ன சொல்லப்படுது என்றால், இந்த சட்டத்தில்
பாகிஸ்தான்லேருந்தும் ஆப்கானிஸ்தான்லேருந்தும் பங்களாதேஷ்ல இருந்து வர முஸ்லீம்கள்னு சொல்லப்படுது. ஆமா. ஆனால் அந்த வார்த்தை அரசியலமைப்புக்கு எதிரானது என்பதுதான் பெரும்பான்மையான வழக்கறிஞர்களுடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக நீங்க அந்த கருத்து சரியா இருக்கலாம், அந்த இடத்தில் மதத்தை குறிப்பிடக்கூடாது என்பதுதான். ஏன்னா அங்க குறிப்பா யார் பாதிக்கப்படுறாங்க? பாகிஸ்தான், பங்களாதேஷ், சரி, அப்ப என்ன ஆப்கானிஸ்தான் யாரு சார்? கிறிஸ்துவர்கள், இந்து, ஜெயினிஸ், புத்திஸ்ட், இவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்ல. அப்ப அங்கேயும் ஆனா அதே சிஏ என்ன தெரியுமா, அங்கேயும் சம் செக்ஷன் அங்கேயும் சம் செக்ஷன் நீங்க 2014 ஆனா அந்த சிஏ என்ன தெரியுமா சொல்லுது, நீங்க 7 வருஷம் திருப்பி இந்தியன் சிட்டிசன் ஆளாண்டு இருக்கு சார். அது யாராவது மென்ஷன் பண்ணாங்களா? அவங்களுக்கு ஃபேவரபிளா எடுத்துக்கிறாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது முஸ்லிம்களா இருந்தாலும் if they wanted to citizenship they must have. அதாவது 2014 டிசம்பர் 31 வரைக்கும் தான் இது இருக்கு. அப்புறமா 2014 ஜனவரிக்கு அப்புறமா பண்ணலாம் 2015 அது பண்ணலாம்ல. சரி, இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ப்ரொசிக்யூஷன் அப்படிங்கிற சித்திரவதை செயல்பாடுகள் பலஸ்தீன முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. பலஸ்தீன்கிற ஒரு பலஸ்தீன் அங்க இருக்கிற முஸ்லீம்கள் தான், அவங்களும் பஞ்சாபிகள், அவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் பாகிஸ்தானோட. பாகிஸ்தான் நீங்க பார்க்கலாம், அவங்க பாகிஸ்தான் ஆர்மியை உள்ள ஓட மாட்டாங்க. இல்ல அந்த பலுசிஸ்தானில் வாழக்கூடிய பாகிஸ்தான் முஸ்லிம்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அங்கே வாழுகிற அகமதி இயக்கங்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். அங்கே வாழக்கூடிய ஷியா முஸ்லிம்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பாகிஸ்தானிலும் படுகிறார்கள், மற்ற பிரதேசத்திலும் படுகிறார்கள். அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்ப இவர்களுக்கெல்லாம் சிட்டிசன் இலங்கை தமிழர்கள் இந்துக்கள், பூரணமாக முருகனை வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் தேவாரம் திருவாசகம் பாடக்கூடிய பக்கா இந்துக்கள், சைவர்கள். ஆனால் அவர்களுக்கும் கொடுக்காத ஒரு காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான வெளிப்படையான பேச்சுக்களும் இந்த மாதிரியான சட்ட திருத்தத்திலும் பலத்த சந்தேகத்தை ஏற்படுவது மட்டுமல்ல, அதற்கு முன்னால் ஒன்றையும் பதிவு செய்கிறேன். பிஜேபி எப்படி வெளிப்படையாக சொல்லி மதவாதத்தை தூண்டுகிறதோ அதை விட மோசமாக ஒரு காலத்தில் காங்கிரஸும் இருந்தது. பிஜேபியில் இருந்த தலைவர்கள் அனைவரும் இந்துத்துவாவோட இந்த காங்கிரஸ் தான் இப்பவும் இருக்கிறார்கள். அசாம்ல பங்களாதேஷ்ல இருந்து வந்த முஸ்லிம்க்கு சிட்டிசன் கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது ஓட் பேங்க். சரி, அதெல்லாம் சரி சார். இப்ப அதாவது மோடி வந்தா இந்தியாவில் ஜனநாயகமே இருக்காதுன்னாங்க. ரைட்டு, 1977 இதே மாதிரி தான் நடந்தது. எமர்ஜென்சி அப்போ பாத்தீங்கன்னா ஓட்டு பதிவு 80% நடந்தது. அதுல இந்திரா காந்தி தோத்தாங்க, சஞ்சய் காந்தியை தோத்தாங்க. ஆனா சவுத் இந்தியாவில் மாத்திரம் காங்கிரஸ் அப்படியே வந்து சார். காரணம் என்ன சார்? எமர்ஜென்சி பீரியட்ல கரெக்டா ட்ரெயின் ஓடிச்சு, கரெக்டா ஆபீசர்ஸ் கரெக்டா வந்தாங்க, லஞ்சம் லாவணியம் எதுவுமே கிடையாது. கேட்ட உடனே அது அவ்வளவு வரவேற்பு இருந்தது. அதே மாதிரிதான் இன்றைய இளைஞர்கள் ஒரு சர்வாதிகாரி வேணும்னு எதிர்பார்க்கறாங்களா சார்? சர்வாதிகாரம் இப்போ நேத்து இப்போ ஒரு கருத்து அப்படிதான், நாட்டுக்கு ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஒரு ஆட்சியாளர் தேவை. ஆனால் இந்தியாவில் நேற்று ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ப்ரோ செய்தி பெருசாக வெளியிடுது, கிட்டத்தட்ட பெரிய பக்க செய்தி. அந்த செய்தியை படித்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவு பெற்றது. ஏனென்றால் இந்த தேர்தலில் மோடி வெற்றி பெறுவதை ஆர்எஸ்எஸ் விரும்பவில்லை. அந்த செய்தி உண்மையில்லை. மோடியோடு கூட இருக்கக்கூடியவர்களும் விரும்பவில்லை, வெளி சொல்ல மாட்டாங்க. ஏன் அவர்கள் விரும்பவில்லை என்றால், இனி மோடியும் அமித்ஷாவும் வந்தால் இந்த ரெட்டையர்களுடைய ஆதிக்கம் வரம்பு மீறி போய்விடும் என்று டாக்டர் சுப்பிரமணிய சாமி போன்றவர்களும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் விரும்பவில்லை. ஆனால் சுப்பிரமணிய சாமி சொல்றது யாருமே எடுக்க மாட்டாங்க, அவர் ஒரு தனி. ஆனால் ஆர்எஸ்எஸ் விரும்பாததுக்கு காரணம், ஆர்எஸ்எஸ் அமைப்பே தற்போது இல்லாமல் அளவுக்கு தான் எங்கும் மோடி என்ற ஒற்றை, அது ஒரு பெரிய சித்தாந்த ரீதியான ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ் என்பது சாதாரண ஒரு அமைப்பு இல்லை, சித்தாந்த ரீதியான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை உருக்குலைந்து செய்வது அவர்களை கண்டுகிடாமல். இப்போ ராம் மாதவ்னு ஒருத்தர் இருந்தார், ஆர்எஸ்எஸ் அவர் இப்போ எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு தெரியல. அப்புறமா டாக்டர் ஒருத்தர் இருந்தார் ஹிந்து அமைப்பில், ஒரு விஸ்வ இந்து பரிஷத்தில், அவர் எங்கே போனார்? ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒழுக்கமடியாக இருப்பார், மீசி வச்சிருப்பார், அவரையும் இப்போ காணோம். இவர்கள் அதைத்தான் ஆர்எஸ்எஸ்காரர்களும் பிஜேபியுடைய மூத்த தலைவர்களும் என்ன சொல்கிறார்கள்னா, வாய் திறக்க முடியவில்லை, இந்த 2 பேருடைய ஆட்சி தான் இருக்கிறது என்று அவர்களுக்கு மாறுபட்ட ஒரு சிந்தனை இருக்கிறது. ஆனால் இந்த சிந்தனைகள் எல்லாம் வெற்றி பெறுவது முடியாது. மக்கள் என்ன வாக்களிக்கிறார்களோ அதுதான் வெற்றி பெறும். சரி சார், நான் சொல்றது சரிதானே? கரெக்ட் சார். தமிழ்நாட்டில் இங்கே வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை
பெண்கள் ஓட்டு பெரிய லெவலில் வரல சார். இன்னும் கேட்ட பெண்களுக்கு நிறைய இது பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துலையும் நிறைய தொகுதியில் பெண்கள் வாக்கு இது இல்லை. திமுக தான் செஞ்ச பெண்களுக்கு இலவச பஸ் மாதம் உரிமை தொகை இப்படிலாம் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏன் ஆளுங்கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு வரல? எதனால்? அதாவது இப்போ இந்த 69% லோக்கல் எஜ்டு பீப்புள், அதாவது விளிம்பு நிலை மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அவங்க கட்சிக்கு தேவையான அந்த ஓட்டும் விழுந்துடுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது அந்த மாதிரி விழுந்திருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் கேட்குறேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுது. எப்போ? நேற்று முந்தாநேற்று மாலை. அந்த பொண்ணு சொல்லுகிறது, நான் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவள் அண்ணா, ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் பெரும்பான்மையான கவுண்டர்கள் அண்ணாமலையினுடைய விசுவாசிகளாகவே மாறியிருக்கிறார்கள். யார் சொல்கிறா? அந்த பொண்ணு சொல்லுது. ஒரு தொலைக்காட்சியுடைய ஊடகவியலாளராக இருக்கிறார் இந்த பொண்ணு, எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. அவர் சொல்கிறா, என்னுடைய குடும்பத்தில் எல்லோருமே சாதி வெறி கொண்டு அண்ணாமலைக்காகவே அவர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கோவையில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், அண்ணாமலை மட்டும்தானா? நம்ம உண்மையை தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாதுல்ல. நம்ம அந்த மாதிரி எடப்பாடின்னு கேட்டால் அவர் சொல்கிறாங்க, இல்லைன்னா எடப்பாடி வந்து எல்லோரையும் பர்ச்சேஸ் பண்ணி காசு கொடுத்துருக்காரு. ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை, இளைஞர்களை கவர்ந்து எழுதியிருக்கிறார். அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு அதான் ரைட். என்னுடைய கருத்தெல்லாம் நான் பதிவு செய்யக்கூடாது. அண்ணாமலை வந்து நல்லா பேசுகிறாரு, நல்ல கவுண்டர் கொடுக்குறாரு, பிஜேபியுடைய இதாக இருந்தாலும் கூட நல்லா ஆங்கிலம் பேசுகிறாரு. ஸோ அதில் 2 விஷயம் அந்த அம்மா சொல்கிறாங்க. ஒன்று, அண்ணாமலையுடைய இளம் வயது, அவருடைய துடுக்கமான வைப்ரண்ட் இன்டர்வியூ. 3வது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னா, சாதியப்பற்று அதிகமாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், சாதியப்பற்று இருக்கிறது. அண்ணாமலை இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு ஒரு வேளை மாறிவிடுவார். ஆனால் ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஒரு பெரிய கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடிக்கும் செல்வாக்கு இருக்கும் அல்லவா? ஆனால் அந்த பெண் என்னவோ அப்படி ஒன்றும் இல்லைன்னா அண்ணாமலைக்கு தான் செல்வாக்கு இருக்கு என்று சொல்கிறார். சார், இது உண்மையா பொய்யா தெரியல. சரி சார், தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிச்சு. ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்கிற ஆதரவான கட்சியெல்லாம் இப்போ நார்த்தில் போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் நீங்கள் தயவு செய்து வட இந்தியா பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க, பிரச்சாரத்துக்கு வராதீங்கன்ட்டு காங்கிரஸ் ஓரலாக சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதில் உண்மை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வட இந்திய வாக்காளர்கள் சனாதனம் என்பது இப்போ எப்படி நாம முஸ்லீம்களை பற்றி பேசுகிறது தப்புன்னு சொன்னோமோ அது மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே பட்டு இருக்காங்க 5 மாநில தேர்தல். தப்பு இல்லை. ஆமாம், நான் சனாதனத்தை ஒய்பன்ட்டு உதயநிதி சொன்னது அதுதான் பெருசாக அங்கே போனாங்க. இப்போ சனாதனம் ஜாதியை தூக்குதா, மதத்தை தூக்குதா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. செக்ஷன் ஆஃப் பீப்புள் தே பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட். இல்லை, எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை, அப்படியே ஒரு ஜெராக்ஸ் சொன்னாங்க. இப்போ அதே காங்கிரஸ் திமுக காரங்க யாருமே வராதுன்னு சொல்லியிருக்காங்களே. வேற யாரும் சொல்லலை, நான் சொல்லட்டுமா? ரேவந்த் ரெட்டி சொல்றாரு, சரியான தண்டனை கொடுக்கணும். யாருக்கு? யார? உதயநிதி. ரேவந்த் ரெட்டி யாரு? காங்கிரஸ் தெலுங்கானா. அப்போ அவர் சொல்றா, நீ வந்துடாப்பாங்க, அங்கே இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா அங்கே உயர் ஜாதி ரெட்டிகள் இருக்கிறாங்க, உயர் ஜாதி பிராமணர்கள் இருக்கிறாங்க. எங்கே? தெலுங்கானா, ஹைதராபாத்தில். நீ இங்கே வந்துடாத. நீ வந்தா மண்ணாயிரும். உன் பேச்சை தமிழ்நாட்டோட வச்சுக்கோ, வேறு டிவிஷனில் வச்சுக்கோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வியாபாரம் சார். இதில் லாப கணக்கு தான் முக்கியம். புரியுதா? நான் உங்களோட கடையில் உட்காந்து முன்னால் உட்காந்து ஆளுகளை கூப்பிடுன்னு சொன்னால், நீ வரவன்ட்டெல்லாம் அந்த கடைக்கு வராதுன்னு சொன்னால் விளங்குமா? வியாபாரம் பண்ணுற கடையில் ஒரு வாட்ச்மேனை வச்சுருக்கான், வரவனா வாங்க சார்னு கூப்பிட விட்டுவிட்டு இப்படின்னா அந்த வேலையை தான் செய்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. யார்? காங்கிரஸ் கட்சி மத்திய பிரதேசத்தில் அது நல்ல வேலை செஞ்சுது முதல்ல. இப்போ எப்போ எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. இவனை மூஞ்சே காட்டினா வம்புன்னு அவன் பயப்படான். யார்? காங்கிரஸ்காரன். இப்போ இதைத்தான் நான் சொல்கிறேன், ரெட்டை நிலைப்பாடு இல்லை. எப்படி மோடி எப்படி பேசினா மோசமோ அதே மாதிரி தான் அந்த மதங்களை சாதிய பண்ணுவோம். அவன் நம்பிக்கை. நீ சனாதனத்தை பற்றி சொல்கிற அது அவன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம் வந்து கொச்சப்படுத்தவே கூடாங்கிறது நம்ம கருத்து. சார், இப்போ தூர்தர்ஷனுடைய லோகோ காவிமய ஆகிட்டாங்க. ஆமாம், அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு. அது என்ன இஷ்யூன்னு சொல்லுங்களேன். இப்போ அந்த அம்மா நம்ம தமிழிசை சொல்லுது தியாகத்தின் வெளிப்பாடு. இன்னைக்கு காலையில் செய்தி வந்திருக்கு. அந்த கலர் இருக்கு பாருங்க, சஃப்ரான். ஆமாம், அது தியாகத்தின் வெளிப்பாடு சார். அது ஏற்கனவே ப்ளூல இருந்து ரெட் ஆயிருக்கு, இப்போ காவி, இப்போ சஃப்ரான் சார். நான் அது காவி அது பிஜேபி உடைய அடையாளம் சொல்றாங்க. நான் சொல்றேன், அந்த காவி தேசிய கொடியிலும் இருக்கு. அதுக்கு என்ன சார் சொல்வீங்க? அது நீங்க இல்ல
நீங்க சொல்றது தேசிய கொடியில பச்சையும் இருக்கு, காவியும் இருக்கு, வேற என்ன கலர்? வெள்ளை இருக்கு. வெள்ளை இருக்கு, உள்ள ப்ளூவும் இருக்கு. ஆமா 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 ஆமா. ப்ளூன்னா அந்த இதுல ரவுண்ட்ல. ஆமா, அசோக சக்கரால. அசோக சக்கரால இருக்கு. ஆமா. ஆனா ஆக்சுவலி சரிதான், காவி ஒன்றும் ஒரு இது இல்லை. ஆனா காவி வந்து இப்போ இவங்களுடைய அதாவது மஞ்சக்காது காமால கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் இப்படி அவங்களும் ஒரு இன்டென்சிவ் யோசனை செய்யறாங்க. இதுக்கு வந்து ஸ்டாலின் ஓவர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது ஏன்னா இவர் மாத்திரம் இங்க இருக்கு திட்டத்துக்கெல்லாம் அவங்க அப்பா பேரையே வச்சுட்டு இருப்பாரு. ஆனா இப்ப பிஜேபியை கண்ணா பண்ணான்னு திட்டுவான். ஏந்தனா இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு போச்சே. ஆமா சார். ஆனா இப்ப என்னன்னா அவனு என்ன சொல்லுவானோ, மத்தியில இருந்து கவனமா இருக்கணும், ஏதாவது வாயை கொடுத்துறாதுல. இன்னும் எத்தனை கட்டம் இருக்கு? 5 கட்டமா இருக்கு. இன்னும் 6 கட்டம். சரி, 6 கட்டம் இருக்கு. 26ஆம் தேதியில ஆரம்பிக்குது சொல்லுவோம். ஆனா இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப கர்நாடகால ஒரு பொண்ணை வந்து கொண்டு போட்டாங்க, ஒரு முஸ்லீம் பையன். ஆமா, அதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அது லவ் ஜிகாத்னு கொண்டு போறாங்க. அந்த பொண்ணு, அந்த முஸ்லீம் அப்பா சொல்றாரு, என் பையனை நீங்க கொலைச்சீங்க, அவன் மோசமானவன், அவமானத்தை ஏற்படுத்திட்டான். ஆனா பொண்ணுடைய அப்பா வந்து இது லவ் ஜிகாத் தான், நாங்க வந்து அந்த பையனை கண்டிச்சு வச்சோம், இதெல்லாம் பண்ணோம்ட்டு அப்படின்னு சொல்றாங்க சார். லவ் ஜிகாதுங்கிற கான்செப்டை இவனு உருவாக்கி விட்டதானே எல்லாமே. அப்படி ஒரு ஜிகாதுன்னு எல்லாத்தையும் கடத்தி எங்க கொண்டு போக. ஆனா பொலிட்டிக்கலா வந்து இது வந்து பிஜேபி இந்த டைம்ல டிவியேட் பண்றதுக்காக பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க இந்த 6 மாசம் 8 மாசத்துல கர்நாடகாவில் பல இடங்கள்ல வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டுங்கிறாங்க. ஆமா சார். அப்ப அது வந்து சில தாக்கங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ நேற்று ராஜீவ்தீப் சர்தாய் வந்து ஒரு பஸ்ல ஏறி பேட்டி எடுக்கின்ற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதுல எல்லாருமே மோடியை தான் கேரண்டி சொல்றான். எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு சார். இப்ப வந்து மோடியை வச்சுதான் சார் ஃபேக்டர் ஓடிட்டு இருக்கு. அதைத்தானே சொல்றேன். ரெண்டாவது வந்து இந்துத்துவா, இது 2 வச்சுதான் ஓடிட்டு இருக்கு. சார் இந்துத்துவா கொஞ்சம் கம்மி தான் சார். மோடி அதைத்தான் சார் மோகன் பகாவத்தை விரும்பல. RSS தலைவர்கள்லாம் விரும்பாத காரணம் என்னன்னா, எந்த காலத்திலும் இந்த இயக்கத்துல அத்வானி இருக்கிற காலத்திலே எப்பவுமே தனி மனித புகழ் பாடுறது RSSஓ பிஜேபியோட வேலை இல்லை. ஒருத்தனை கொண்டு நிறுத்துவாங்க, அந்த கொள்கையின் சார்பாக ஜெயிப்பார் சார். இப்போ ஆனா இப்ப கருணாநிதினா ஒரு தனி மனித இது. ஆனா RSSக்கு அப்படி கிடையாது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு ராஜீவ் காந்தி ஃபேமிலி, RSSக்கு அப்படி கிடையாது சார். இப்போ ஒன்று சொல்றாங்க, மத்தியில பாஜக வந்தா விரைவில் ஸ்டாலின் எப்படி கேஜ்ரிவால், ஓமன் சோரன் ஜெயிலுக்கு போனாரோ அதே மாதிரி போவாரு. ஏன்னா போதைப் பொருள் கடத்தல அவ்வளோ ஆதாரங்கள் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு இது சொல்றாங்க சார். அது உண்மையிலே அது வாய்ப்பு இருக்கா? அதாவது இல்லப்பட இவர் இல்லப்பட பாஜக கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவாரா? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு சிறந்த உறவு இருக்குங்கிறது என்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும். உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வெளிப்படையாக வியாபாரம், உள்படையாக ரொம்ப அழகான கொலை குத்து இருக்கு. எப்படின்னா சபரீஷனுக்கும் பிஜேபி தலைவர்களுக்குள்ள ரொம்ப ஒரு நெருக்கம். இதற்காகத்தான் டெல்லியில் திராவிட முன்னேற்ற கழக பெரிய அலுவலகத்தையே ஓப்பன் செஞ்சாங்கன்னு கூட முதல்ல செய்தி. அது வந்து ஒரு அம்பாசமுத்திரத்தில் உள்ள முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். இயற்கையிலே ஹிந்துத்துவ சிந்தனைகள் அவர்களுக்கு கொஞ்சம் உண்டு தான். அவர் ஒரு பிராமின் சமூகத்தை மாதிரி ஒரு மேம்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். இப்போ அரசியலில் எந்த பிராமின்னாலும், ஒரு பாயா இருந்தாலும், ஒரு தலித்தாக இருந்தாலும், அவன் லாப கணக்கில் தான் ஒன்றா சேருவான் தவிர அந்த இடத்துல அவனுக்கு வந்து இவன் இந்த சமூகம்லாம் பார்க்க மாட்டான். எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த போத விஷயங்கள்லாம் எலக்ட்ரோலுக்கு வாக்கு வங்கிக்கு பயனளித்தாலும் கூட இதில் நேரடியாக ஸ்டாலினுக்கு எந்த தொடர்பும் சொல்ல முடியாது. நான் என்னுடைய கருத்து, ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒருத்தர் வந்து அவன் ஒரு பெரிய ஃப்ராடு. அந்த ஃப்ராடு சரக்கு ஃபுல்லாக டெல்லியிலேருந்து அனுப்பியிருக்கான். அது என்ன மூலம் ஒரு அந்த ஐட்டம்ஸ் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. அப்போ அவன் சத்து மாவுல போட்டுலாம் பண்ணி எல்லாம் பண்ணது டெல்லி அந்த பக்கம் தான் பண்ணியிருக்கான். அவன் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு லாபி பண்ணியிருக்கான். அந்த லாபியில் அவ்வளோ பேருக்கும் துட்டை கொடுத்து பெரிய கட்சியினுடைய அயலக பிரிவு செயலாளராக ஆயிருக்கான். இல்லை சார், ஸ்டாலின் குடும்பத்துடைய ரொம்ப உறவா இருப்பான்ல. அவங்க மருமகளே அவருடைய படத்தினுடைய கேசட் வெளியே விட்டாரு இல்லை. ஆனா அதனால இப்போ வந்து அதை வச்சு ஸ்டாலினை டார்கெட் பண்ண போறாங்க. நிச்சயமாக மறுபடி நீங்க சொல்றதுல உண்மை இல்லைன்னுலாம் கிடையாது. மறுபடி பிஜேபி பவருக்கு வந்தா அவங்க என்ன வேணாலும் செய்வதற்கு ஒரு வழக்கை பயன்படுத்துறதுக்கு ஃபுல்லாக அரசாங்க சக்தி அவங்களுக்கு இருக்குது. அது ஸ்டாலின் இல்லை, உதயநிதி இருக்காப்புல, யாரை வேணாலும் தான் பிடிச்சி உள்ளதுக்கு போடலாமே. இப்போ கெஜ்ரிவால் வந்து டைரெக்டாக இன்வால்வ் கிடையாது. கெஜ்ரிவால் உள்ளதுக்கு வச்சுருச்சா? கெஜ்ரிவாலின்னு என்ன பிரச்சாரம் பண்ண முடியும்?
ஒன்றும் பண்ண முடியும். ஒன்றும் பண்ண முடியாது. யார் இவர் ஹேமந்த் சோரன், மணிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் வெளியே வந்துட்டாப்ல. அவன் இப்படி இப்போ அந்த அந்த அம்மா கவிதா உள்ள கிடக்கு. இன்னைக்கு அவர் கால் நடக்க முடியாம நொண்டியா போயிட்டாரு. பெருசா ஊன்னு கத்திக்கிட்டு இருந்தார். யாரு? நம்ம சந்திரசேகர் ராவ். நான் ஒரு பெரிய தேசிய கட்சியா கூட பாரத் ராஷ்டிரிய சங்கம், அது இருக்கிற லோக்கல் கட்சியே கிழிஞ்சு போய் கிடக்கு. டிஆர்எஸ்ங்கிற கட்சி தெலுங்கு தேசம் பார்ட்டியா அதை நடத்த விட போட்டு பாரத்னாரு. கடைசியில் இப்போ அவரு நடக்க முடியாம கம்பு ஊனி நடக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவர் மகன் வந்து மதுவிலக்கு கொள்கையில 100 கோடியை வாங்கி ரெட்டிட்ட வாங்கி கொடுத்த வழக்கில் அது உள்ள போயிருக்கு. இதுதான் நிலவரம். எதுவுமே சரி கிடையாது. ஆக இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியா ஒரு பெரிய மாறுபட்ட சூழலை சந்திக்கும் நான் நினைக்கிறேன். சரி, ஒருவேளை பிஜேபி வந்தா எல்லாத்துக்கும் ஆப்பு இருக்கு. சரி சார், இதே மாதிரி திருப்பி இன்னொரு விவாதத்தில் சந்திப்போம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார்.